ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான நியத்தி அப்படின்ற ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருக்கிறாருங்க. ஹீரோ கிட்ட ஒரு நபர் வந்து அவரோட பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறதாகவும் அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போறாருங்க. தெரியாதனமா ஹீரோ அந்த பையனை கொலை பண்ணிடுறாரு. எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த டெட் பாடியை கொண்டு போய் புதைச்சு வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. இந்த கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைங்க. மனைவி காலேஜ் டைமில் ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவரை கல்யாணம் பண்ணி இப்போ வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வீட்டுக்கு மர்ம லெட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குது. அந்த லெட்டர் அனுப்புறது யார் அப்படின்னா, இந்த மனைவியோட முன்னாள் காதலன் லெட்டர் அனுப்பி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த கணவன் மனைவி வந்திருக்காங்க. இதே ஆஃபீஸில் தாங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பேர் செழியன். இன்னைக்கு ஹீரோ லேட்டாக வந்திருக்காருங்க. சார் உங்களை திட்ட போறாரு அப்படின்னு கொலீக் சொல்ல, சார் வந்துட்டாரா, வெளியே அவரோட காரை காணமே அப்படிங்கும்போது அவரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆட்டோல தான் வந்தாரு. ஆல்ரெடி கணவன் மனைவி வழக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த கணவன் மட்டும் வெளியே வராரு. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தனித்தனியாக விசாரணை பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் முதல்ல வெளியே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, அப்படியா சரி நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, நீங்க யாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் சாரோடைய அசிஸ்டன்ட் தான், பயப்படாம என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படிங்கும்போது, கேளுங்க அப்படின்னு இந்த கணவனும் சொல்றாருங்க. ஹீரோ கேட்கிறாரு, நீங்க எங்க போலீஸ் கிட்ட போகாம டைரக்டா இங்கே வந்துட்டீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, போலீஸ் எல்லாம் போனா என் பொண்டாட்டியோட மானமே போகும், அதனால தான் ஸ்டேஷனுக்கு போகாம டைரக்டா இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி உங்க பொண்டாட்டி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்க, பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி சொல்றாருங்க. பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை அப்படியே லைனா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. சரி, டிடெக்டிவ் கிட்ட வந்ததுக்கான நோக்கம் என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த லெட்டர் அனுப்பக்கூடிய மர்ம நபர் எங்க இருக்கான் அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சு அவனுக்கான செட்டில்மெண்ட்டை கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் என்னோட நோக்கம், இந்த பிரச்சனையை வளர்த்துட்டு போறது கிடையாது அப்படின்னு கணவன் சொல்றாருங்க. அப்ப கரெக்டா மனைவி வெளியே வராங்க. கணவனை விசாரணை பண்ணணும் அப்படின்னு கூப்பிட அவர் உள்ள போயிடுறாரு. இந்த நபரோட மனைவி கிட்டயும் ஹீரோ சொல்றாரு, நான் சாரோட அசிஸ்டன்ட் தான், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாமா அப்படிங்கும்போது, கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கு உங்க கணவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் கணவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்கண்டிஷனலான லவ்வை வெளிப்படுத்துறாங்க. ஸோ கணவரை பத்தி பெருசா எதுவுமே நெகட்டிவா பேச கிடையாது. காலேஜ் டைம்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க இல்லையா, அந்த பையன்கிட்ட இருந்து தான் லெட்டர் வருதுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த பையனுக்கும் உங்களுக்கும் காலேஜ் டைம்ல இருந்த ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. பட் ரெண்டு ஃபேமிலியுமே அக்செப்ட் பண்ணல. அதனால ரொம்பலாம் இவங்க போராடல, மியூச்சுவலா பேசி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. இப்போ இவன் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி மனைவி வந்து சொல்றாங்க. நீங்க லவ் பண்ணதை வச்சு சொல்லுங்க, அந்த பையன் இந்த மாதிரி மிரட்டக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அவன் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது, இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தான் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இந்த மனைவி சொல்றாங்க. ஹீரோ கேட்கிறாரு, தினமும் உங்களுக்கு லெட்டர் வரதா சொல்றீங்களே, அந்த லெட்டர் கொண்டாந்து போடுறவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைன்றாங்க. சரி இந்த லெட்டர் முதல்ல எடுத்து படிக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட கணவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட்ல மனைவிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோட சாரு இந்த கணவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு, ஏயோ நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலையா, ஏயா உன் மேல அவ்வளோ அன்பா இருந்தனேயா, என்னைய போய் சந்தேகப்பட்டு இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்ததா போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்க, உனக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பையன்லாம் இவங்களை தொல்லை பண்ண கிடையாது, கணவன் தான் சந்தேகப்பட்டு லெட்டர் வந்த மாதிரி அவங்க பொண்டாட்டி கிட்ட காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. எங்க இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு வெளுத்துருவாங்க அப்படின்னு பயந்து தான் டிடெக்டிவ் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காருங்க. இப்ப ஹீரோட சார் பயங்கர டென்ஷன் ஆகி ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாரு. உன்னை யாரையா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக சொன்னது, அவங்க வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேயா புருஷங்காரன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு, இது அப்பவே ரிவீல் பண்ணா புருஷ பொண்டாட்டிக்குள்ள பயங்கரமா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்மூத்தா பேசி புரிய வச்சு அனுப்பலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல போயிட்டு நீ எப்படி சண்டை போடுவாங்க, என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமாயா, திறமை இருந்தா மட்டும் பத்தாது, பொறுமையும் முக்கியம். நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போறேன், எந்த கேஸ் வந்தாலும் டீட்டெயிலை மட்டும் வாங்கி வைங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாதீங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த நேரம் பார்த்து சிவகுமார் அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அவர் பொண்ணு விஷயமா பேச வந்திருக்கிறதா சொல்றாருங்க. அவரோட பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்காளாம். அந்த பையனோட பேரு மூர்த்திங்க. அவரு பாத்தீங்கன்னா லைப்ரரி மாஸ்டரா வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க வேண்டான்னு சொல்லி பார்த்துட்டோம், ஆனா பொண்ணு கேட்கவே மாட்டேன்றா, நான் கட்டினா அந்த நபரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த நபரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரியல, அதனாலதான் டிடெக்டிவ் ஆஃபீஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய போட்டோ எடுத்து காட்டுறாருங்க. இவரோட பேரு மூர்த்தி, இந்த காலேஜ்ல லைப்ரரி மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஒரு 2-3 நாளா அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல, அப்படியே கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சார் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, நாங்க இன்வெஸ்டிகேஷன்
இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய சார் கால் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு வீட்டில் திருட்டு போயிருக்கிறதாகவும் அங்க பிரகாஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் போயிட்டு அவர்கிட்ட இன்ட்ரோ ஆயிட்டு அந்த வீட்டில் க்ளூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்புக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய பிரகாஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என் பேரு செலியன் சார், சாரோடைய அசிஸ்டன்ட் தான், இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பேசுறாருங்க. அவருக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு நேரா ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்புக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட சாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரகாஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் பெருசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, பூட்டை உடைச்சு உள்ள போயிருக்காங்க, திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உனக்கு ஏதாவது க்ளூஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாருங்க, ஆக்சுவலா இந்த வீட்டோடைய பூட்டை உடைச்சு திருடன் உள்ள நுழையவே இல்லை, சாவியை போட்டு ஓபன் பண்ணி உள்ள போய் ஸ்மூத்தா திருடி இருக்கிறான். ஒரு திருடன் தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றத காட்டுறதுக்காக பூட்டை கிச்சன்ல வச்சு உடைச்சிருக்காங்க. கிச்சன்ல அந்த டைல்ஸ் உடைஞ்ச மார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம பூட்டை கேட்லயே வச்சு உடைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கேட்ல அடிச்சதற்கான மார்க் இருந்திருக்கும். கேட்ல எந்த மார்க்குமே இல்லை, ஸ்ட்ரகிளே இல்லாம ஸ்மூத்தா லாக் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து திருடிட்டு அந்த பூட்டை கிச்சன்ல வச்சு உடைச்சிட்டு கொண்டாந்து கேட்ல மாட்டி விட்டு போயிருந்திருக்கான். இந்த வீட்டோட சாவி வச்சிருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான். மேபி குடும்பத்தினரா இருக்கலாம். குடும்பத்தினரை விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்ல இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பிரகாஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹீரோ பார்த்தாலே பிடிக்கலங்க. நம்மளை விட இவன் இன்டெலிஜென்ட்டா இருக்கானே அப்படின்ட்டு முறைச்சிட்டு தான் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஹீரோட சார் பார்த்தீங்கன்னா கார் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போறாங்க. மெக்கானிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் ரெடி ஆகும், என்ன லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு காரை டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. இன்னைக்கு நான் வெளியூர் போக வேண்டியது இருக்கு, பட் நான் இப்படி சொன்னேன்னா கண்டிப்பா இன்னும் டிலே பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு என்ன லேட் ஆனாலும் பரவாயில்ல இவன் வந்து காரை பிக் பண்ணிப்பான் அப்படின்ட்டு காரை வாங்கி 2 நாள் நீயே வச்சுக்க, நான் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோட சார் கிளம்பிடுறாருங்க. அன் டைம்ல ஹீரோ வந்து இந்த காரை பிக்கப் பண்ணிட்டு ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் மேலே எவனொருத்த வந்து விழுகிறாங்க. என்னடா ஆச்சு, எவன்டா அவன் கார் மேலே வந்து விழுகிறது அப்படின்ட்டு ஹீரோ பயத்தோடையும் பதட்டத்தோடையும் காரை நிப்பாட்டி காரை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஒருத்தன் பேச்சு மூச்சு இல்லாம கார் முன்னாடி கிடக்குறான். அடிச்ச அடியில ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான். ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. சுத்தியும் புத்தியும் பார்க்குறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. தூக்கிட்டு போய் பூட் ஸ்பேஸில் வைக்கிறாரு. உயிர் இருந்துருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனால் இவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறான், ஸ்பாட்லேயே காலின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த டெட் பாடியை தூக்கி பூட் ஸ்பேஸில் வச்சு மறைச்சிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. பார்த்தா ஒரு இடத்துல இந்த பிரகாஷ் என்ற போலீஸ் ஆஃபீஸர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஹீரோ சைஸா ரிவர்ஸ் எடுக்க பார்க்குறாரு. இவன் என்ன நம்மளை பார்த்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி காரை கிட்ட வர சொல்லி இந்த பிரகாஷ் என்றவர் செக் பண்ணுறதுக்காக போறாரு. காலையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கு ஆகல, முட்டிக்கிட்டாங்க இல்லையா. இப்போ வேற ஹீரோ இந்த பிரகாஷை பார்த்துட்டு ரிவர்ஸ் எடுத்துருக்காரு. அப்போ கார்ல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக பூட் ஸ்பேஸ் கிட்ட போகும்போது ஹீரோ வேணுனே பிரச்சனை பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டுங்க. அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த கார்ல இந்த பிரகாஷோட உயர் அதிகாரி வந்திருக்காரு. காலையிலேயே நான் பார்த்தேன், நீ அவன் மேல கான்லேயே இருந்துகிட்டு இருந்த, டிடெக்டிவோட உதவி எல்லாம் போலீஸ்க்கு எப்போதுமே தேவைப்படும், அதனால அவங்களை எல்லாம் பகச்சுக்காத, நீங்க கிளம்புங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. பிரகாஷையும் இந்த உயர் அதிகாரி திட்டி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த உயர் அதிகாரி அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பிரகாஷ் நம்ம ஹீரோடைய காரை பாக்குறாருங்க. அப்ப காரோடைய பூட் ஸ்பேஸ் ஓப்பன்ல இருக்கு, உள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றத பிரகாஷ் தெளிவா பாத்துறாரு. நீ ஸ்டேஷனுக்கு வந்துரு, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் நம்ம ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் வேகமா போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த டெட் பாடியை தூக்கி வெளியே வச்சு அப்படியே காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாருங்க. உள்ள போய் குழியை தோண்டி இந்த டெட் பாடியை புதைக்க பாக்குறாரு. அப்பதாங்க இந்த டெட் பாடியோட முகத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. அது டெட் பாடி வேற யாரும் கிடையாது, சிவகுமார் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவருடைய பொண்ணு லவ் பண்றதா சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தார் இல்லையா, மூர்த்தி அப்படின்ற லைப்ரரியன், அந்த மூர்த்தி தாங்க இப்படி இறந்து போயிருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ புதைச்சிட்டு மறுபடியும் காருக்குள்ள வந்து அமைதியாக உட்காந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து பிரகாஷ் அந்த இடத்துக்கு வராரு. காரோடைய பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்றாரு, உள்ள செக் பண்றாரு, உள்ள எதுவுமே இல்லை. ஸோ பிரகாஷ் வந்து ஹீரோ மிரட்டுறாரு, நீ கண்டிப்பா மாட்டுவடா கையும் களமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தையெல்லாம் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சின்ன சம்பவம் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்டா இதுவாடா சின்ன சம்பவம், என்ன எதுவும் பிரச்சனையில மாட்டி விட்டுறாத அப்படின்ட்டு அவர் பயப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து மெடிக்கல் ஷாப்ல இருந்து இந்த சிவகுமார் வெளியே வராருங்க. அதாங்க தான் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை விசாரணை பண்ணணும் அப்படின்னு மூர்த்தியோட போட்டோ கொடுத்திருந்தாரு. மூர்த்தியை தான் நம்ம ஹீரோ கார்ல இடிச்சு கொலை பண்ணி புதைச்சிட்டு வந்துட்டாரு. நியாயமா பார்த்தா சிவகுமாரை பார்த்து நம்ம ஹீரோ தான் பயந்து ஓடணும். ஆனா சிவகுமார் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் கிட்ட சீக்கிரமா வண்டி எடுப்பா நம்ம போகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து போறாரு. இவர் எதுக்காக நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஆஃபீஸ்க்கு வர அப்போ பார்த்தீங்கன்னா ரேன்சம் கால் ஒன்று வருது. நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே ஒருத்தன் புட்டு வைக்கிறான். நான் சொல்கிறத பண்ணலை அப்படின்னா நான் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஒரு இடத்துல கொண்டு போய் டெட் பாடியை புதைச்சி வச்சியே, அந்த டெட் பாடி எடுத்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தன் பார்த்துட்டானா காசு வேணும்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி மிரட்டுவானுங்க. ஆனால் இவன் என்னடானா அந்த டெட் பாடியை நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு மிரட்டுறான். உடனே ஹீரோவும் போயிட்டு அந்த டெட் பாடியை தோன்றாருங்க. அப்போ தான் அந்த டெட் பாடியோட வாயில் ஒரு மெமரி கார்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஸோ இந்த மெமரி கார்டுக்காக தான் நம்மள அவன் மிரட்டிட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு அந்த மெமரி கார்டை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவன் சொன்ன இடத்துக்கு டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறான். ஒரே ஒருத்தன் தனியாக பிளாக் கலர் ஹுடி போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு வராங்க. அவன் கிட்ட இந்த டெட் பாடியை ஒப்படைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்புறாருங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை அப்படியே இழுத்துட்டே போக அந்த டெட் பாடி அசைய ஆரம்பிக்குது. பார்த்தா டெட் பாடியாக நடிச்சிட்டு இருந்தது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தாங்க. இவனை போட்டு பொலன்னு பொழந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாருங்க. அப்புறம் இவனுக்கும் அவனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஹீரோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணிட்டு அவன் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஸோ இவங்கனால அவனை பிடிக்க முடியல. ஹீரோக்கும் சரி ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் சரி பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இங்கே என்னதாண்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மூர்த்தி ஹீரோட கார்ல வந்து விழுந்து இறந்து போனான் இல்லையா, பட் உண்மையிலேயே அவன் கார்ல விழுந்து இறந்து போக கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவன் வயிற்றுல கத்தி குத்து விழுந்திருக்கு. அதை ஹீரோ கவனிக்க கிடையாது. ரெண்டாவது முறை அவன் டெட் பாடி எடுத்துட்டு வர சொன்னான் இல்லையா, அப்போ போய் தோண்டும் போது தான் ஹீரோ அந்த கத்தியவே கவனிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உடம்புல எனக்கு ஒரு மெமரி கார்டு கிடைச்சது. இந்த மெமரி கார்டுக்காக தான் இந்த பிளாக் கலர் ஹுடி போட்டவன் துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏண்டா அப்போ உன்னால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்போ லீகலாவே நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது, இல்ல அப்படி மூவ் பண்ண முடியாது, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கிரைம்ல என்னையும் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டான், அப்படியெல்லாம் லீகலா மூவ் பண்ண முடியாது. இந்த மெமரி கார்டுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சாதான் இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மெமரி கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு. சிவகுமார் அப்படின்ற ஒருத்தர் மூர்த்தியோட போட்டோ காமிச்சு என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மூர்த்தி நம்ம கார்ல விழுந்து சாவறான். அந்த மூர்த்தியோட டெட் பாடி வேணும் அப்படின்னு சொல்லி பிளாக் கலர் ஹுடி போட்டுருக்கிறவன் துரத்துறான். எனக்கு ஏதோ தப்பா இருக்கு, ஸோ இவங்களை எல்லாம் ப்ராப்பரா விசாரிச்சாதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னே தெரியும் அப்படின்னு ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறாருங்க. இந்த மூர்த்தின்றவர் ஒரு பர்டிகுலர் காலேஜில் தானே லைப்ரரியனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலேஜுக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வராருங்க. ஏன்டா இனிமேல் எனக்கு காலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் காலங்காத்திலேயே கால் பண்ணி வர சொல்கிற, இப்போ என்னோட உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மூர்த்தின்றவரை பற்றி விசாரிச்சோம்னா ஏதாவது டேட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் வேலை பார்த்த அந்த காலேஜில் போயிட்டு நாங்கள் லைப்ரரி புக்ஸ் இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி எடுக்கிறோம், லைப்ரரியன் மூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, லைப்ரரியன் மூர்த்தி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வரது கிடையாது, இதுதான் லைப்ரரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ லைப்ரரியன் மூர்த்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா குப்பையிலிருந்து ஒரு போஸ்ட் கவர் ஒன்று எடுக்கிறாரு. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் மூர்த்தியோட அட்ரஸ் இருக்குதுங்க. இதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிராஸ் ஆகி போகிறா. அந்த பொண்ணு மேலே நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. உடனடியாக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அந்த பொண்ணு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறா. உடனே நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பிங்க் கலர் சுடிதார் போட்டுருக்கிற பொண்ணு அங்கே நடந்து வரலான்னு பாரு, அந்த பொண்ணை நிப்பாட்டி அந்த பொண்ணோட பேர் அந்த பொண்ணோட அப்பா பேர் என்னன்னு விசாரி அப்படிங்கும் போது அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு விசாரிக்கிறாருங்க. அந்த பொண்ணு நார்மலான பேர் சொல்லவும் சரி அந்த பொண்ணு இல்லை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ கீழே வராரு. என்னடா உன் பிரச்சனை, இந்த மாதிரி திடீர்னு ஒரு பொண்ணு கிட்ட போய் பேச சொல்ற, விசாரிக்க சொல்ற, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லைப்ரரியன் சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு குறுகுறுன்னு பார்த்துட்டு போச்சு, சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரிக்க சொன்னேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த லைப்ரரியனோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிச்சு இல்லையா, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா எந்த ஒரு லீடும் கிடைக்கல. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு புக்குக்குள்ள ஒரு 3 மெமரி கார்டு கிடைக்குதுங்க. என்னடா அது இத்தனை மெமரி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டெல்லாம் எடுத்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த மெமரி கார்டை அவரோட ஃபோனில் போட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்த ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. காலேஜ் வாஷ்ரூமில் வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பல பெண்களோட வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்குதுங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரியன் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு மர்ம நபர் நுழைஞ்ச மாதிரியான ஆக்டிவிட்டி தெரியுதுங்க. பார்த்தா இந்த பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்கிற அதே நபர் தான் வந்து ஹீரோ போட்டு அடி நடிக்கிறான். ஹீரோவும் போட்டு திருப்பி அடிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஃபைனலி அவன் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு ஹீரோ குத்திட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஹீரோட கொலிக் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்மசியில் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கும்போது அப்போ உங்கள் நேமு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு தாட் வருது. என் பொண்ணு லவ் பண்ணுற பையனை விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு சிவகுமார் வந்து சொன்னார் இல்லையா, அதில் சிவகுமாரோட அட்ரஸும் கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு தெரிய வருதுங்க. அப்போ சிவகுமார்ன்றவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு பார்மசியில இருந்து பயந்து ஓடினார் இல்லையா, அப்போ பார்மசியில் ஒரு ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு ஹீரோ அங்கே போயிட்டு பார்மசியில் விசாரிச்சா அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. என்னோட கொலிக்கு ப்ராப்ளங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க உடனே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தாங்க தெரிய வருது சிவகுமாரோடைய பேர் புருஷோத்தமன் அப்படின்ட்டு அவர் பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இதன் மூலமாக தெரியுது. பட்
அட்ரஸ் தெரியலங்க. அன்னைக்கு ஒரு ஆட்டோல தான் தப்பிச்சு போனாரு. அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு அன்னைக்கு அந்த நபரை எங்க கொண்டு போய் டிராப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அட்ரஸ் சொல்லிடுறாருங்க. எப்படியோ இந்த சிவகுமார் என்கின்ற புருஷோத்தமனோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கொலி கேட்க, நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், அதிலிருந்து மீண்டு வரணும்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பிரகாஷ் அப்படின்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வராரு. இவர் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொலிக்கோட முகத்துக்கு முன்னாடி வந்து மறைஞ்சிட்டு அப்படியே பார்க்க அப்பதான் தெரிய வருது பிரகாஷோட வீடும் அங்கே தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பகல் நேரத்தில் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நேரம் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. பார்த்தா வீட்டில் தான் இந்த சிவகுமார் என்கின்ற புருஷோத்தமன் இருக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ புருஷோத்தமன் கிட்ட விசாரணை பண்றாரு. இந்த மூர்த்திக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக அன்னைக்கு நீங்க என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்க, அது மட்டும் இல்லாம பிளாக் கலர் ஹூட்டி போட்டு ஒருத்தன் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா வீட்டுக்குள்ள ஷூ இருக்குதுங்க. இந்த ஷூ போட்ட நபர் தான் வந்து என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். இப்போதான் எனக்கு புரிய வருது, உங்களோட பையன் தான் அந்த பிளாக் கலர் ஹூட்டி போட்டவன். அப்பனும் மவனும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த பிளாக் கலர் ஹூட்டி போட்டவன் ஹீரோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோ சண்டை போட்டாரு. ஹீரோ கெஸ் பண்ணது சரிதாங்க. இந்த சிவகுமாரோடைய பையன் தான் இந்த பிளாக் கலர் ஹூட்டி போட்ட மர்ம நபர். அப்பனும் மவனும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ அவன் கைக்கே கத்தி போயிருது. அவன் ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் சொல்ற இடத்துக்கு போ, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஹீரோ கார்ல வந்து உட்கார்றாரு. எங்க போகணும் அப்படின்னு கேட்க, அந்த டெட் பாடியை நீ இங்க கூட்டு போய் புதைச்சியோ அங்க கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ கேட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. என்னதாண்டா நடக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பனும் அவனும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோ புதைச்ச இடத்த காட்டிடுறாரு. இவன் பார்த்தீங்கன்னா குழியை தோண்டி இந்த டெட் பாடியோட வாயில கையிலலாம் தேட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மெமரி கார்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா நான் வந்து அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வெளிவிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த சிவகுமார் ஹீரோட காலில் விழுந்து அதை மட்டும் பண்ணிடாதீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ அப்போதான் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவகுமாருக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. பொண்ணு தாங்க பெரிய பொண்ணு. ரெண்டு பேருமே படிக்கிற பசங்க தான். சிவகுமார் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறாரு. அண்ட் சிவகுமாரோட பையன் வெளியிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ சிவகுமாரோடைய பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்று அவளுடைய அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவ அழகை ரசிக்கல, இவளுக்கு பெண்ணா இருக்கிறதுக்கு பிடிக்கலங்க. இவ உடல் அளவில் பெண்ணா இருந்தாலும் மனதளவில் ஆனாதான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாட்டி கேட்டு அழுவுறா, என்ன ஏன் இந்த மாதிரிலாம் படைச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்டர்நெட்டில் பொண்ணா இருந்து பையனா மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து இவ தம்மு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் பில் கட்டுறேன்னு சொல்லிட்டு வெளியே போன சிவகுமார் ஏடிஎம் கார்டை மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. வந்து கதவை தட்டினா வீடு முழுக்க புகையா இருக்குது. உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது சிவகுமாரோடைய பொண்ணு சாம்பிராணி புகையை போட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. என்னமா திடீர்னு சாம்பிராணி புகையை போட்டுட்டு இருக்கா அப்படிங்கும்போது, இல்லப்பா பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் சாம்பிராணி புகையை போட்டு விட்டேன் அப்படிங்கும்போது, அதுக்குன்னு பாத்ரூம் எல்லாம் போட்டு விடுவியா அப்படின்னு கேட்க, சும்மா தான்ப்பா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சிவகுமார் கிளம்பி போயிடுறாருங்க. அப்புறம் போனவர் கரண்ட் பில்லெல்லாம் கட்டிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. பசியோட வந்த அப்பாவுக்கு இவங்க சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போது இவரோட பொண்ணு கிட்ட வரும்போதே சிகரெட் ஸ்மெல் வந்திருக்குங்க. என்னடா அது இப்படி சிகரெட் ஸ்மெல் அடிக்குது, அதுவும் நம்ம வீட்டில், ஓகே அதுக்கு தான் இந்த சாம்பிராணி புகையா அப்படின்னு சொல்லி அப்போவே சிவகுமார் வந்து கண்டுபிடிச்சிட்றாருங்க. பெருசாக எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சிவகுமாரோட பொண்ணு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கே தோண மாட்டேதுங்க. திரும்ப திரும்ப அவங்களோட மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. மறுபடியும் இன்டர்நெட்டில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவகுமார் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு புரோக்கர் கிட்ட பேசியிருந்திருக்காருங்க. புரோக்கர் ஒரு பையனோட ஃபோட்டோவாக அமைச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவை தான் பொண்ணுக்கிட்ட கொடுத்து உனக்கு பிடிச்சினா சொல்லுமா ஃபர்தராக பேசலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்து சிவகுமாரோட பொண்ணு சொல்லியிருந்திருக்கிறா, அப்போ நான் பொண்ணே கிடையாது அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நான் உடல் அளவில் தான் பொண்ணாக இருக்கிறேன், மனதளவில் பையனாக தான் உணர்றேன், இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக உங்ககிட்ட புரிய வச்சிருப்பேன், உங்ககிட்ட எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்னதெல்லாம் ஓகேம்மா, ஆனால் இந்த வார்த்தை சொன்ன பார்த்தியா அதுதான் என் மனசை உடைக்குது. உன்னை சின்ன வயசுலேருந்தே அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் தான் உன்னை வளர்த்தேன், ஆனால் என்னை போய் இப்படி நீ நினைப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, உன்னை எந்த விதத்துலையுமே நான் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சிவகுமாரோடைய பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டாருங்க. இப்போது இந்த பொண்ணு படிக்கக்கூடிய காலேஜில் ஒரு பொண்ணு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அவள் வெளியே வந்த உடனே அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அக்கா உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாட்டில்ஸ்க்கு பின்னாடி இருந்து மொபைல் எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோனை கொண்டு போய் உள்ளே வச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ கொண்டு போய் லைப்ரரியன் கிட்ட கொடுக்குறாங்க. இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க சார், இனிமேல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு.
ஆனாலும் இந்த லைப்ரரியன் மூர்த்தி அந்த ஹவுஸ் கீப்பிங் அக்காவை மிரட்டிக்கிட்டு இருக்கான். எடுத்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா வாணி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த வாணி தாங்க அன்னைக்கு நம்ம ஹீரோ காலேஜுக்கு வந்தப்போ குறுகுறுன்னு பார்த்துட்டு போன பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல டெலீட் பண்ணிடுறேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத செஞ்சால் மட்டும்தான் நீ பண்ணணும், அப்படி நீ பண்ண மாட்டேன் அப்படின்னா உன்னோட அப்பா கிட்ட காட்டுவேன், மிரட்டுவேன், பணம் கேட்பேன், அவர் பணமெல்லாம் கொடுத்துருவாரு, ஆனால் உன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், இதுவே நான் சொல்கிறது கேட்டு நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வையேன் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த லைப்ரரியில இருந்த நம்ம சிவகுமாரோடைய பொண்ணு பார்த்து டைரக்டா போய் அட்டாக் பண்ணியிருக்கிறா. ஏன்டா பொண்ணுங்கெல்லாம் இங்க வந்து படிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க, அவங்கள ஏன்டா பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரியன் மூஞ்சிலே துப்பிட்டு அந்த இடத்துல இருந்து வாணியை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ வாணி வந்துட்டு இனிமேல் பிரச்சனையெல்லாம் எதுவும் வேணாங்க, அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணுவான், எனக்கு தேவை அந்த வீடியோ மட்டும்தான், அந்த வீடியோ மட்டும் எப்படியாவது டெலீட் பண்ண வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்துருக்காங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா வாணிக்கிட்ட இருந்து நம்ம சிவகுமாரோட பொண்ணுக்கு மெசேஜ் வந்திருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுங்க தெரியுமா, ஒரு பையன் மாதிரி ஹீரோ மாதிரி, ஸோ வந்து சண்டை போட்டு என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது வாணிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமாரோட பொண்ணை பிடிச்சிருக்கு, சிவகுமாரோட பொண்ணுக்கும் வாணியை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் லைப்ரரியில் மீட் பண்ணிக்கிறாங்க, கனெக்ட் ஆகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன கிஸ்ஸிங் ஸ்மைல் எல்லாம் அனுப்புற, வெறும் சேட்டில் மட்டும்தான் அனுப்புவியா அப்படின்ற மாதிரி சிவகுமாரோட பொண்ணு கேட்க, நான் நேர்லேயே தரேன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கறதுக்காக கிட்ட வரா. கரெக்டாக இந்த லைப்ரரியன் மூர்த்தி பார்த்துறான். ஸோ இது வந்து அவனுக்கு அட்வான்டேஜாக அமைஞ்சிருதுங்க. ஓ உனக்கு ஆம்பளைங்களெல்லாம் பிடிக்காது, பொம்பளைங்களை தான் பிடிக்கும், அதனால தான் நீ என்கிட்ட வராமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிடறாங்க. அப்புறம் இந்த லைப்ரரியன் நேராக சிவகுமாரோடைய பொண்ணுகிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். பேண்ட் ஷர்ட்டை போட்டால் நீ என்ன பையன் நினைப்பா, என்னையே அட்டாக் பண்ணிட்டல, உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இவளும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனால் முடியல, இவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அங்கே மொபைல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இவகிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு, என்னோட முகத்தை பிளர் பண்ணிட்டு உன்னோட வீடியோவை இந்த ஊர் முழுக்க வைரல் பண்ணி விட்டு உன் மானத்தை வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த வீடியோவை வைரலும் பண்ணிடுறான். இப்படி இவளுக்கு நடந்த அநீதி தாங்க முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறா. அந்த ஒரு சமயம் பார்த்து நம்ம சிவகுமார் வந்து என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு ஃபீவர்ப்பா அப்படின்னு சொல்ல, டேப்லெட் வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா டேப்லெட் போட்ட நான் தூங்குறப்பா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது, சரிம்மா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இவர் வந்து படுத்துக்கிறாரு. நடு ராத்திரி கதவு தட்டுற சவுண்டு கேட்குதுங்க. யாருன்னு பார்த்தா சிவகுமாரோடைய பையன் தான் வந்திருக்கான். என்னடா இந்த டைமில் வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே வாங்கப்பா இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு காட்ட நம்ம சிவகுமாருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. தன்னுடைய அக்காவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரொம்பவே பதறி போயிருந்திருக்கிறான். அப்பனும் மவனும் அழுதுட்டு போய் கதவை தட்டினா உள்ள நம்ம சிவகுமாரோடைய பொண்ணு தற்கொலை பண்ணியே இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவளுக்கும் விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை யார் பண்ணான்னு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணி, இந்த லைப்ரரியனால தான் இது நடந்திருக்கு, இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் காலேஜில் படிக்கிற எல்லா பொண்ணுங்களோட வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான், அவனுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பனும் மவனும் சேர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆனால் சிவகுமாரோடைய பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற நியூஸ் தெரிஞ்ச உடனே இவன் வந்து தலைமறைவாயிட்டான், எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் இந்த மவன் தேட ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்தி தங்கியிருந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் ரூம் எடுத்து இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. அவன் பார்த்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் இவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். என்ன பண்ணியிருக்கானா, மூர்த்திக்கு ஃபோனை போட்டு வாணியோட அண்ணன் பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையை முடிச்சுக்கலாம், எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம், நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் தரதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இந்த மூர்த்திக்கும் பண தேவை இருந்ததுனால சரி நான் சொல்கிற இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துரு, நம்ம அமெரிக்காவில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த சிவகுமாரோட பையன் அந்த இடத்துக்கு போகவும் இந்த மூர்த்தியும் தனியாக தைரியமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மெமரி கார்டை எடுத்து நீட்டும் போது நம்ம மூர்த்தியோட பையன் இரு காசு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுக்கிற மாதிரி கத்தி எடுத்து ஒரு போட்டிருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே அங்கே சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையில் இந்த சிவகுமாரோடைய பையன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் கரெக்டாக நம்ம ஹீரோ காரில் வந்திருக்கிறாரு. ஸோ காரில் இடித்து கீழே விழுந்திருக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடியே சிவகுமாரோட பையன் கத்தியில் குத்தி அவன் இறந்து போயிட்டான். ஆக்சுவலாக இந்த மூர்த்தின்றவன் மர்மமான முறையில் 2 மாதம் தலைமறைவாக இருந்தான் இல்லையா, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிவகுமார் வந்து டிடெக்டிவ்ல பொண்ணோட லவ்வர் அப்படின்னு போய் சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருந்திருக்கிறாரு. இந்த மூர்த்தின்றவன் இப்போ உயிரோட இருந்திருந்தாலும் நிறையா பெண்களுக்கு ஆபத்து தான், ஆனாலும் என் பையன் பண்ணதும் தப்பு தான், என் பையன் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஸோ அதனால் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வழக்கில் என்னையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணி விட்டீங்க, ஸோ நீங்கள் மாட்டினீங்கன்னா தேவையில்லாமல் நானும் மாட்டுவேன், அதனால் யாருக்கும் தெரியாமல் இந்த பிரச்சனை இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பிரகாஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துறாருங்க. ஒருத்தன் கொலை பண்ணுவானா, ஒருத்தன் காரணத்தை சொல்லுவானா, ஒருத்தன் அதை மறைப்பானா,
தானா, இதையெல்லாம் நீங்களே பண்ணிட்டா அப்போ நாங்கள் எதுக்குடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு பிரகாஷ் கிளம்புறாருங்க. அங்கே சில பிரச்சனைகள்லாம் நடக்குதுங்க. அந்த பிரச்சனைகளை தாண்டி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. அவ்வளோதான், இனி நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஹீரோ அங்கேயே நின்றுறாருங்க. அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொரு விஷயம் நடக்குது. இது பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்த கார் மேலே கொண்டு போய் இடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாரு, மயங்கிடுறாரு. அந்த கார் ஓட்டிட்டு வந்தவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பிரகாஷை தூக்கி காருக்குள்ளே போட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து ஓடி வராரு. கிட்ட வந்து பார்க்குறாரு, அந்த பைக்கு கிட்ட இந்த பிரகாஷோடைய மொபைல் ஃபோன் இருக்குதுங்க. உடனே அந்த மொபைல் ஃபோனை எடுத்து இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை டிலீட் பண்ணி விட்டுறாரு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாரு. இந்த டாக்ஸிக்காரன் இந்த பிரகாஷை காரில் தூக்கிட்டு போனான் இல்லையா, சவுண்டு கேட்குதுன்னு வண்டி விட்டு இறங்கி வந்தா இந்த பிரகாஷ் கான்சியஸான நிலைமையில தான் இருக்கிறாரு. காரை விட்டு இறங்கி அந்த டாக்ஸிக்காரனை பலாருன்னு ஒரு அற விட்றாரு. உன்னால் எல்லாமே போச்சு அப்படின்ட்டு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.